அமெரிக்காவின் ஆளில்லா விமான தாக்குதலில் பாகிஸ்தான் தாலிபான் இயக்கத்தின் தலைவர் ஹக்கீமுல்லா மசூத் கொல்லப்பட்ட விவகாரம் பல்வேறு நிலைகளிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹக்கீமுல்லா மசூதை தொடர்ந்து தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சஜ்னா என்ற கான் சயீத் அமெரிக்காவை பழிவாங்கப் போவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக பாகிஸ்தான் முழுவதுமே தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. 30 வயதான ஹக்கீமுல்லா மசூத் கடந்த வெள்ளிக்கிழமை வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அமெரிக்காவின் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பலியானார். ஆளில்லா விமான தாக்குதலில் தாலிபான் தலைவர் ஹக்கீமுல்லா மசூத் கொல்லப்பட்டதை அடுத்து அமெரிக்காவுடனான உறவில் மேலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. முட்டாள்தனமான தாக்குதல்கள் மூலமாக அமைதியை கொண்டுவர முடியாது என பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் எச்சரித்துள்ளார். எனினும் ஆளில்லா விமான தாக்குதலை அவர் நேரடியாக குறிப்பிடவில்லை. எனினும் அதற்கு முன்னதாக இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பேசிய பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் சௌத்ரி நிசார் அலிகான் ஒட்டுமொத்த அமைதி நடவடிக்கையை சீர்குலைக்கும் விதமானது இது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுடனான அனைத்து தரப்பு உறவுகள் குறித்தும் மறுபரிசீலனை செய்வது பற்றி பாகிஸ்தான் விவாதித்து வருகிறது. பாகிஸ்தான் தாலிபான் இயக்க தலைவர் ஹக்கீமுல்லா மசூத் கொல்லப்பட்ட நிலையில் இதுபோன்ற தாக்குதல்களால் ஏற்கனவே பலியான தாலிபான் தலைவர்கள் குறித்த தகவல்களை தருகிறார் நம் செய்தியாளர் எம் மணிகண்டன். பாகிஸ்தானின் வான் எல்லைக்குள் புகுந்து அமெரிக்காவினுடைய CIA அமைப்பானது தொடர்ந்து ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களில் பாகிஸ்தானினுடைய தாலிபான் இயக்கத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாகிஸ்தான் தாலிபான் இயக்கமானது பாகிஸ்தானின் 2 மிக முக்கியமான பிராந்தியங்களிலிருந்து செயல்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக சொல்வதென்றால் மத்திய ஆட்சி பகுதி. இந்த மத்திய ஆட்சி பகுதி என்பது பழங்குடியினர் நிறைந்த பகுதியாகும். இந்த பகுதியில் தாலிபான் இயக்கத்தினர் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இதே போல கைபர் பக்துன்வா என்று சொல்லக்கூடிய மற்றொரு மாகாணம், இந்த மாகாணத்திலும் தாலிபான் இயக்கத்தினர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த இரு பிராந்தியங்களிலும் செயல்பட்டு வரக்கூடிய தாலிபான் இயக்கத்தினர் ஆப்கானிஸ்தானிலிருந்து செயல்படக்கூடிய தாலிபான் இயக்கத்தினரோடு இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த இரு இயக்கத்தினரும் வெவ்வேறான கொள்கைகளை உடையவர்கள். அடுத்ததாக இந்த மத்திய ஆட்சி பகுதியிலும் கைபர் பக்துன்வாவில்தான் பல ஆளில்லா விமான தாக்குதல் மூலமாக பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் தற்போது இந்த இயக்கத்தினுடைய தலைவரான ஹக்கீமுல்லா மசூத் கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாகவும் பல தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் யாரெல்லாம் என்று இப்போது பார்க்கலாம். முதலாவதாக CIA நடத்திய முதலாவது ஆளில்லா விமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர் தான் இவர் நெக் முகமது என்று சொல்லப்படக்கூடியவர். இவர் 2004ஆம் ஆண்டு கொல்லப்பட்டார். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தலைவர் பைத்துல்லா மசூத் என்று சொல்லக்கூடியவர். இவர்தான் பாகிஸ்தானில் தாலிபான் இயக்கத்தை உருவாக்கியவர். 2009ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டார். அடுத்ததாக மற்றொரு மிக முக்கியமான தலைவர் முல்லா நசீர். இவர் இந்த ஆண்டில் ஜனவரி மாதத்தில் நடந்த ஒரு ஆளில்லா விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். அடுத்ததாக வலிஉர் ரஹ்மான் என்பவர். இவர் பைத்துல்லா மசூதினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தவர். இவர் கடந்த மே மாதத்தில் ஒரு ஆளில்லா விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஆக இந்த வகையில் பல தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்ட நிலையில் தற்போது பாகிஸ்தான் தாலிபான் இயக்கம் என்ன நகர்வை முன்னெடுக்கும் என்பது குறித்து உலகமே உற்று நோக்கி இருக்கிறது.